2 வந்திருக்கு. 2லயும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா குடுத்திருக்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழகம் 10லேருந்து 20 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க முதல் கட்டம்? பீப்பிள் பல்ஸ் கூட ஓகே. எனக்கு அவங்க டுடே சாணக்கியால ஒரு விமர்சனம் இருக்கு. ம். அ அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழரை கொண்டு போய் நீங்க அதர்ஸ்ல போடுவீங்க. ம். ஆனா டிவிக்கே உங்களுக்கு தனியா வருவாங்க. உங்களுக்கு அங்க பட்டன் எடுத்தீங்கன்னா நாம் தமிழருக்கு விவசாயிக்கு அப்புறம் தான் விசில் இருந்திருக்கும். இதுவே இந்த பேட்டர்னே அவங்களால என்னால புரிஞ்சுக்க முடியல. இல்ல அது அவங்களுடைய அரகன்ஸா நம்ம பார்க்க வேண்டியதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அங்க நார்த்ல இருந்து நொய்டால இருந்து தமிழ்நாட்டுக்கு பார்ப்பதனால் வர பிழையா அப்படிங்கிறது ம். அவங்களுடைய அந்த ரெப்ரசன்டேஷன் மீதான விமர்சனம். ம். அதுல எனக்கு இன்ட்ரெஸ்டிங் அந்த 5 to 8ன்னு ஒரு அதர்ஸ் அது அவருக்கு மட்டும் போகுதா இல்ல சசிகலா அம்மா இல்ல கிருஷ்ணசாமி அவர்கள் வேல்முருகனா அந்த ஸ்பிளிட் அப் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கு. ம். அதாவது மக்கள் நல்ல கூட்டணி ப்ளே பண்ண ஃபேக்டரை ம். இந்த முறை விஜய் ப்ளே பண்ணியிருக்கிறார் புரிஞ்சுக்க முடியுது. மக்கள் ஆனா நல சீட் கூட்டணியை கன்வென்ஷன் விட ஆனா பெருசா சீட் இருக்கு அது. கன்வென்ஷன் நான் சொல்றது கண்டினியூ ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆளுங்கட்சி மீண்டும் தொடர்வதற்கான அந்த வாய்ப்பு ஆன்டி இன்கம்பன்சியை எடுத்திருக்கிறார். மேபி இதுல ஓட் பர்சன்டேஜா வந்தா இது ரெண்டும் கூட்டினா கூடவா அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி தான் தெரிய வரும். ம். என்ன கவனிக்கணும் அப்படின்னா திமுகவினுடைய கோர் ஓட்லையும் அது ஓட் பர்சன்டா வந்தா எவ்வளவு டென்ட் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை தாண்டி சீட் கன்வென்ஷன்ல எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஏன்னா இப்ப குமார் சார் சொன்ன மாதிரி பூத்துக்கு அவங்க 190 வாங்குறாங்கன்னா 191 வாங்குறவங்க ஜெயிக்க போறாங்க. அவ்வளவுதான் அந்த எண்ணிக்கையில வரப்போகுது. இது 190 வருதுன்னா 191 192னா 92 வரவங்க ஜெயிக்க போறாங்க. ஐ மீன் அந்த பூத்ல லீட் எடுக்க போறாங்க ஓவராலா பார்க்கும்போது. அதனால எனக்கு கன்வர்ஷனை தாண்டி இது ஒரு பேட்டர்னை சொல்லுது அப்படிங்கிற இடத்துக்கு நான் பண்றேன். மோரார்லெஸ் கடந்த முறை வந்தது ரிப்பீட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் டுடே சாணக்கியா பார்க்கும்போது தெரியுது. பீப்பிள்ஸ் பல்ஸும் அப்படிதான் போகுது. ஆனா இதுல ஒண்ணு பல இடங்கள்ல அந்த ஒரு கட்சியினுடைய டினாமினேஷன் நான் சொல்றது மாவட்ட வாரியா ஒரு என்டையர் மாவட்டத்தை ஒரே ஆள் ஸ்வீப் பண்றது உடையறது நல்லதுன்னு நான் பாக்குறேன். இப்ப NDTV கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணி 125 முதல் 145 இடங்கள், அதிமுக கூட்டணி 65 முதல் 80 இடங்கள், தாவேகா 18 முதல் 24 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் தரப்பில் கணித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய இதுவரைக்கும் நம்ம பார்த்த மூணுலையுமே இப்ப இதே ஒரு நம்பர் தான் வந்துகிட்டு இருக்கு. 125க்கு மேல குறைஞ்சது திமுகவுக்கு கொடுத்துட்றாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு டபுள் டிஜிட் நம்பர் கொடுக்குறாங்க. NDTV நிலவரங்களையும் நேர்கள் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். NDTV நேரா வந்தா தமிழ்நாடு கூட்டணி ஆட்சிக்கு தயாராகிறது நடக்கணும். கூட்டணிக்கானது தான். ஒருவேளை இன்டர்னல் டிவிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சு அது 125 நான் மினிமமா வைக்கிறேன். 145 வரும்போது நம்ம யோசிக்கணும். ஏன்னா கூட்டணி கட்சிகளை அதிகமா ஜெயிக்க வச்சா உதயசூரனுக்கு அவங்க வேலை பார்த்துருக்க மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. 125ங்கிறது மினிமம் போகுதுன்னா ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தயாராகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு பர்சனலா கேட்டா சீமானவர்களும் விஜய் அவர்களும் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனது தனிப்பட்ட முறையில் அவங்களே ஜெயிச்சு போனா கூட அது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். பல வாய்ஸஸ் போகணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே போல நான் இதுல குறிப்பிட வந்தது இந்த முறை எல்லா மாவட்டங்களும் ஒரு மாவட்டத்தை கம்ப்ளீட்டா ஒரு கட்சி ஸ்வீப் பண்ணுச்சுங்கிற அந்த முறை இல்லாமல் உடைய வேண்டும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லது. போன எப்படி கரூர்ல 4க்கு 4 திமுக எடுத்தது, கோயம்பேடுல 10க்கு 10 எடுத்தாங்க, திருச்சி கம்ப்ளீட்டா டிஎம்கே ஸ்வீப், சென்னையில 16 அப்படிங்கிறது அது அது அந்த ஒரு இடத்துல போய் அதிகார குவியல் இவங்க பேசுறாங்க இல்லையா, அது மாவட்டத்துக்குள்ளேயும் குவியக்கூடாது. பல வாய்ஸஸ் வர்றதுக்கானதாக இருக்கும். அதை விஜய் உறுதிப்படுத்தி இருப்பார் நான் எதிர்பார்க்கிறேன். குறைஞ்சது நான் என்னுடைய கணிப்பு 30லிருந்து 50 தொகுதிகள் இழுபறியாகத்தான் இருக்கும். கடைசி சுற்று வரைக்கும் உட்கார வேண்டியதாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. போல முறை இப்படி ஆலங்குளத்திலேயோ அல்லது மொடக்குறிச்சியிலையோ அவங்க சுப்புலட்சுமி ஜெகதீஷனோ இல்ல பூங்கோதையாளர்னா காச்சோ அல்லது இந்த முறை விருதுநகர்ல விஜய பிரபாகரனுக்கும் மாணிக்கம் தாகூருக்கும் ஆன மாதிரி குறைஞ்சது ஒரு 30 to 50 எஸ்பெஷலி ரூரல் கான்ஸ்டுவன்சிஸ்ல டிஎம்கேக்கான ஒரு நெக் டு நெக் போகும் அப்படிங்கிறது எக்ஸிட் போல்ஸ் மீறிவினுடைய கணிப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் போஸ்டல் ஓட்ஸ் இந்த முறை ஆளுங்கட்சிக்கு பெரிய அளவுக்கு போய் சேருமாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல அதை எண்ணும் போது ட்ரெண்ட் வேற மாதிரி நகர்ந்துச்சுன்னு வைங்க. பல இடங்கள்ல அரசு ஊழியர்களுக்கான அதிருப்தி வெவ்வேறு வகையில வெளிப்பட்டு இருக்கு. ஒரு பெரிய சங்கா அவங்க போடுறாங்களா அப்படிங்கறது கவனிக்க வேண்டியது. ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க தலைவர்கள் சிஎம் ஃபேஸ்க்கானது, மற்றபடி அவங்க வேலை செய்யறது, கூட்டணி, இந்த ஓட்டெல்லாம் தாண்டி ஒரு 5லிருந்து 8% ஓட்டு கேண்டிடேட்கான மெரிட், லோக்கல் கேண்டிடேட்கான மெரிட். அதை செய்யற இடத்துல தாவேக்கா தவற விட்டு இருக்கும். லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அவங்க ஓட்டர்ஸ் மிஸ் ஆனாலும் கூப்பிட்டு பூத்துக்கு வர இடத்துல அவங்க தவறு பண்ணியிருப்பாங்க. இந்த கட்டமைப்பு இல்லாததன் காரணமாக சீட் கன்வென்ஷன் அவங்களுக்கு வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஓட்டு கன்சிடரபிள் அமௌண்ட்ல வாங்குவாங்க. மேபி ஓட் ஷேர்ஸ் வந்தா நமக்கு அது தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும். அதே போல எல்லா விதமான வாய்ஸஸையும் மக்கள் அங்கீகரிக்கிறாங்கன்னா உள்ள போய் பேசட்டும். சரியில்லைன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு மாத்திக்க போறாங்க. அவ்வளவுதானே. அரசியல் படுத்தப்படாதவர்கள் வரக்கூடாது அப்படின்னாங்க. அரசியல் படுத்த தவறுது யாருங்கிற கேள்வியே தேர்தலுக்கு பிறகு இன்னைக்கு இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்களே கேட்டுக்கிட்டா சரியா இருக்கும்.